ஹாய் ஆல், வெல்கம் டு வாவ் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெவலப்மெண்ட் ஆஃப் கரன்சி. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தோட கரன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் நான் கிரிப்டோ கரன்சியோட ஒரு சின்ன பேசிக் நாலேஜ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ அந்த கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம ஏன் போகிறோம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கூட கரன்சி என்ன, எப்படி மாறுனுச்சு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ டெவலப்மெண்ட் ஆஃப் கரன்சி இப்போ நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்கிறது, அதாவது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு பயன்படுத்திகிட்டு இருக்கிறது ரூபா நோட்டுகள், அதாவது மாடர்ன் கரன்சி. இதுக்கு முன்னாடி ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லைங்களா, அது பயன்படுத்தினது பார்த்திங்கன்னா காயின்ஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற காலகட்டத்தில் பயன்படுத்தினது தங்கம், வெள்ளி, பொற்காசுகளாக பயன்படுத்தினாங்க. இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில் காப்பர் கேஷ், ஒட்டக்காசு. இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டம்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அப்போ பயன்படுத்தினது கடல் சிற்பிகள், அதாவது ஷெல்ஸ். இதில் ஒவ்வொரு வரிகளும் ஒவ்வொரு ரூபாயாக கணக்கு பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஷெல்ஸ்லேயும் வரி டிஃப்ரெண்ட் இருக்கிற வச்சு தான் மதிப்பிடப்படும். இதுக்கு முன்னாடி இந்த காலகட்டத்தில், அதாவது ஃபஸ்ட்டு கரன்சி அப்படின்னு உருவானது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது பயன்படுத்தினதுன்னு பார்த்திங்கன்னா ஸ்டோன்ஸ், அதாவது கூழாங்கல். இந்த கரன்சியே இல்லாத ஒரு காலகட்டம் இருக்கும்ல, அது அப்போ என்ன பயன்படுத்தியிருப்பாங்கன்றது பார்த்திங்கன்னா பண்டமாற்று முறை. ஒருத்தவங்க பண்டத்தை கொடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட தேவையான பண்டத்தை மாற்றிக்கிறது தான் பண்டமாற்று முறை. இந்த கரன்சி எல்லாமே பார்த்திங்கன்னா எதனால் உருவாக்கப்பட்டதுன்னா, பண்டமே இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, ஸோ அப்படி பார்க்க போனால் தான் ஒரு தேர்ட் பார்ட்டி அத்தன்ஷியேட் பண்ணுறதுக்கு இந்த கரன்சிகள் எல்லாமே உருவாகிட்டு இருக்கிறது. ஸோ இதில் என்ன ஒன்று நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னா, கூழாங்கல்னு மொதல் கரன்சி பயன்படுத்தினாங்க. கூழாங்கல்லேருந்து சிற்பிக்கு மாறும்போது கூழாங்கல்னு ஒன்று பயன்படாமலே போயிடுச்சு. சிற்பிலேருந்து காப்பர் கேஷ் வரும்போது சிற்பிகள் பயன்படாமல் போயிடுச்சு. ஸோ காப்பர் கேஷ்லேருந்து கோல்டுக்கு வரும்போது காப்பர் கேஷ் சுத்தமாக பயன்படாமல் போயிடுச்சு. ஸோ கோல்டும் சில்வரும் ரேர் மெட்டலாக, விலை மதிக்கக்கூடிய மெட்டலாக பயன்பட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குமே இப்போ பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் வேல்யூ ரொம்பவே அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காயின்ஸ், அலுமினியம் காசுக்கு சுத்தமாக நிப்பாட்டி ஆயிடுச்சு. ஸோ இப்போ 50 பைசா காயினையும் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மாடர்ன் கரன்சி. அதில் 2005க்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட எந்த ஒரு 500 நோட்டும் செல்லாது அப்படிங்கிறது ரிசர்வ் பேங்க் வங்கி அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு காலகட்டம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் பிளாஸ்டிக் கரன்சி, அதாவது டெபிட் கார்டு, கிரெடிட் கார்ட்ஸ். இன்றைக்கி 60% மக்கள், 60 to 70% மக்கள் இந்த டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டை தான் பயன்படுத்துகிறாங்க பேமெண்ட்டாக. ஒரு கடையில் பில் பே பண்ணுறதா இருக்கட்டும், ஹோட்டலில் சாப்பிட்றதா இருக்கட்டும், மூவி டிக்கெட்டாக இருக்கட்டும், மால்ஸாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் ஸ்வைப்பிங் மிஷினை வச்சு டெபிட் பண்ணிகிட்ருக்காங்க, யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு காலகட்டம் இருக்கும் இல்லைங்களா, ஸோ அது பார்த்திங்கன்னா இன்டர்நெட் பேங்கிங் அண்ட் மொபைல் பேங்கிங். இன்றைக்கி எல்லாமே டெக்னாலஜி டிஜிட்டலாக மாறிட்டுருக்கு. அதாவது டோட்டலாக we are moving into a cashless society. காசுகளே பயன்படுத்தாத ஒரு உலகத்துக்கு நம்ம மாறிட்டுருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போலாம் ஒரு பெரிய அமௌண்ட்டை நம்ம கொண்டு போனோம்னா டைரெக்டாக வேலெட்டாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் மொபைல் பேங்கிங், இன்டர்நெட் பேங்கிங்கை நம்ம மாற்றி வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியாவுக்குள்ளே. ஓகேங்களா. ஸோ இதனால் உங்களுக்கு நிறைய கேஷ்பேக் ஆஃபர்ஸ், டிஸ்கவுண்ட்ஸ் ஒவ்வொரு பேங்க்கும் அவங்களோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி படி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இதில் என்ன ஒன்று தெரிஞ்சுக்கணும்னா, இப்போல்லாம் கேஷ் டெபாசிட் பண்ணுறதுக்கே சார்ஜஸ் வாங்கிட்டுருக்காங்க, உங்கள் அக்கௌண்ட்டில் ஹோம் பிரான்ச்சில் டெபாசிட் பண்ணுறதுக்கே. அதுவும் இல்லாமல் டெபிட் கார்டு பயன்படுத்துறது மூலயமா உங்களுக்கு இயர்லி மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், அப்புறம் கார்டு அசசிவ் சார்ஜஸ், டேக்ஸ் அப்படின்னு உங்களுக்கு தனியாக அது வேறு சார்ஜ் பண்ணிகிட்ருக்காங்க. இன்டர்நெட் மொபைல் பேங்கிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எஸ்எம்எஸ் சார்ஜஸ், ஸோ சர்வீஸ் சார்ஜு, இந்த மாதிரி இன்க்ளூடிங் சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா
ஆரம்ப கட்டத்தில் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருந்தாங்க. இப்போ இது எல்லாமே ஒரு தொட்டால் போதும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் போதும், பணம் போட்டால் போதும், எடுத்தால் போதும். ஹோம் பிரான்ச்சில் பண்ணால் கூட இப்போ எல்லாத்துலேயுமே சார்ஜஸ் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறமும் ஒரு காலகட்டம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கிரிப்டோ கரன்சி. இட் இஸ் ஹைலி என்கிரிப்டட் அண்ட் செக்யூர்ட் கரன்சி. இதுக்கு முன்னாடி பயன்படுத்தின கரன்சி எல்லாமே ஒரு தேர்ட் பார்ட்டி அத்தன்ஷியேட் பண்ணி ஆகணும். அதாவது ஒரு 3வது ஆள் கேரண்டி பண்ணி ஆகணும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு கரன்சி. யார் எப்போ எந்த கவர்மெண்ட்டோ இல்லை கவர்னர் வந்தால் கூட இந்த கரன்சியை மாற்றி அந்தந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பேண்ட், அதாவது ஒவ்வொரு கரன்சியும் காலகட்டம் போக போக பேண்ட் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ பட் ஆனால் இந்த கிரிப்டோ கரன்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் ஸ்டேபிள் கரன்சி, ஸ்டாண்டர்ட் கரன்சி. ஃபார் எக்ஸாம்பிள் பிட்காயினே எடுத்துக்கோங்க. 2009 இந்த கரன்சியை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா டிஜிட்டலைஸ்ட் கரன்சியாக மாறிட்டு இருக்கு. எதனால் இந்த கிரிப்டோ கரன்சிக்கு நம்ம போகிறோம், என்ன காரணம் அப்படிங்கிறது மெயினாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 2 விஷயம் இருக்குது, மெயினான 2 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா 80% கரன்சி பார்த்திங்கன்னா பிளாக் மணிஸாக ஹோல்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பிளாக் மணினா சர்க்குலேஷன்லே வராத பணங்கள், புழக்கங்களுக்கு வராத பணங்கள் தான் பிளாக் மணிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா நாளுக்கு நாள் மணியோட வேல்யூ, அதாவது மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இதுதான் ஒரு பக்கமாக நம்மளுக்கு டேக்ஸு, அது இது, இந்த சார்ஜ் அந்த சார்ஜ், சர்வீஸ் சார்ஜுன்னு நம்மளுக்கு இன்னும் அதிகரிச்சுட்டு வேறு இருக்குது. சர்க்குலேட் ஆகிற பணங்கள் அப்ராக்சிமேட்லி பார்த்திங்கன்னா 20% தான் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. இந்தியாவில் கூட எடுத்துக்கோங்க, இல்லை மொத்த கண்ட்ரியும் வேர்ல்டுலேயுமே எடுத்துக்கிட்டாலும் சரி, இது ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அமெரிக்காவை எடுத்துக்கோங்களேன். நம்ம 68 ரூபா கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். 1947 நம்ம $1 கொடுத்தோம்னா அமெரிக்கன் டாலர் படி $1 மதிப்பு. ஸோ ஒவ்வொரு காலகட்டத்துக்கான கரன்சியோட வேரியேஷன்ஸ் இதில் இருக்கும். இப்போ 2016 நம்ம அப்ராக்சிமேட்லி 68 ரூபா கொடுத்து $1 நம்ம வாங்கிட்டுருக்கோம். சரி, அமெரிக்காவை போய் கேட்டோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் கடந்த 3-5 வருஷங்களாக 96% பணத்தோட வீழ்ச்சியை நாங்கள் அடைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 96% வீழ்ச்சியாக இருந்த கரன்சியை தான் நம்ம 68 கொடுத்து வாங்கிட்டுருக்கோம். அப்போ நம்ம -6528 ரூபாயில் மைனஸில் இருக்கோம். நம்ம இது எல்லாத்துக்குமே காரணமும் நம்ம தான். பட் இந்த பிளாக் மணிஸுங்கிறது, இந்த ஒவ்வொரு கரன்சியோட வேல்யூ குறையுதுங்கிறது எல்லா கண்ட்ரிலையும் இந்த பிளாக் மணிஸ் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பதுக்கிட்டு தான் இருக்காங்க. மணியோட வேல்யூ இறங்கிட்டு தான் இருக்குது. எதனால சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்தியாவில் எடுத்துக்கோங்களேன். 1950 500 வச்சு கல்யாணமே பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் இன்றைக்கி 500 வச்சு ஹோட்டலில் போய் 2 பேர் நிம்மதியாக சாப்பிட முடியாது. ஓகேங்களா. இது மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பேங்க்லேயே ஒரு பணம் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, சப்போஸ் ஒரு 1 லட்சமோ 2 லட்சமோ டெபாசிட் பண்ணுறீங்கன்னா, எஃப்டிலேயோ இல்லை எதுலேயோ போடுறீங்கன்னா, அது மல்டிபிள் ஆகிறதுக்கு, தட் மீன்ஸ் 1 லட்சம் 2 லட்சம் ஆகிறதுக்கு ஆகக்கூடிய வருஷங்கள் 8 வருஷம். 8 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டீயோட விலை $1 வச்சுக்கோங்க. 8 வருஷத்துக்கு அப்புறம், ஏன் இப்போ எடுத்துக்கோங்க, அந்த டீயோட விலை $7, $10 அப்படி இருக்குது. அப்போது டபுள் ஆகணும்னா டீயோட விலை $3 இருக்கணும். ஸோ நீங்கள் இது நார்மல் கால்குலேஷன் சின்னதாக ஒரு டீயில் விடுறத விட நீங்கள் எல்லாத்துலேயும் கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ பேங்க்லாம் இருக்கட்டும், இல்லை எஃப்டிலியாக இருக்கட்டும், இல்லை இன்சூரன்ஸாக இருக்கட்டும், அந்தந்த காலகட்டத்துக்கு அது பெருசாக தெரியும். பட் ஒவ்வொரு ஜென்ரேஷன் காலகட்டத்துக்கும் மாற மாற அந்த ஒரு 8 வருஷத்தில் டபுள் ஆகும்போது, இல்லை ஒரு 6 வருஷத்தில் டபுள் ஆகும்போது, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சினால் என்ன யூஸ், இது எப்படி உருவாச்சு,
இதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க, உலகம் முழுவதும் எந்த அளவுக்கு இது யூஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாவ் சேனல். Subscribe my channel for more details on future cryptocurrency. Thank you.